சாய்ஸ் உங்களை அன்போட வரவேற்கிறது. ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹச்சிஎஃப் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிசியில் அவங்க எதற்காக மேக்ஸை வந்து கேட்குறாங்கன்னா, யாருமே செய்யக்கூடாதுன்னு கேட்கல, எல்லாருமே அதை மேக்ஸை செய்யணும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அப்படி யாருமே மேக்ஸை வந்து டஃப்பாக கேட்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, பல்லுறுப்புக்கோவை அது இதுன்னு ரொம்ப 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 டஃப்பாக வந்து கேட்டிருக்கலாம். அவங்க என்னன்னா லாஜிக்காக அந்த இடத்துல அவங்க மேக்ஸ் செய்ய முடியுதா, குட்டி ரீசனிங் வந்து ஏன் அதிகமாக கேட்குறாங்க, வாழ்வியல் கணக்கு ஏன் அதிகமாக கேட்குறாங்கன்னா, நீ லைஃப்ல ரியாலிட்டியாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள, அப்போ டக்குன்னு உனக்கு மனக்கணக்கு மூலமாக ஆன்சர் பண்ணு, இல்லாட்டி ஃபார்முலா வச்சு ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரியே கணக்கோட அடிப்படை நீங்கள் எந்த கொஸ்டின் வேணால் எடுத்துக்காங்க, ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அது பேசிக். அப்போ ரூட் வச்சு 5க்கு கொடுத்து மேலே பவரில் என்ன இருக்குது, ஒரு பேசிக்காக அதாவது பகு என்ன பகா என்ன விகிதமுறு என்ன விகிதமுறா என்ன இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள் கூட தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒரு 2 கொஸ்டின் அடிக்க முடியும். அப்ப கணக்கை பேசிக்கா தெரிஞ்சுக்காங்க, அந்த இடத்துல ஸ்பாட்ல டைமிங்குள்ள அடிங்க அப்படிங்கிறது தான் டிஎன்பிசியில கேட்குறாங்க. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா கணக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே பார்க்க மாட்டோம் ஏன்னா கணக்கு நம்ம செய்யவே முடியல, நம்ம கணக்கு அங்கே அடிக்கவே முடியல அப்படின்னு யாருமே இல்லை. மினிமம் 10 to 15 போட்டுட்டு தான் இருக்கீங்க. 20 to 22 கொஸ்டின் போடுறதுக்காக தான் ஒரு 7 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடணுங்கிறது தான் எல்லாரும் ஆசைப்படுவீங்க. அதுக்கு மெயினா ஒண்ணு செய்யணும், கண்டிப்பா பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபாஸ்டா மல்டிபிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஸ்கொயரு கியூப்லாம் டக்குன்னு போட தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளவியலோட ஃபார்முலாவை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலான்னு நீங்க பார்க்கவே முடியாது. இப்போ எல்சிஎம் ஹச்சிஎஃப் தானே என்னவா வேல்யூ வந்து எல்சிஎம்னா அதிகமாக இருக்கும், ஹச்சிஎஃப்னா வேல்யூ கம்மியாக இருக்கும், ஏன்னா அது வகு எண் இது மடங்கு எண் அப்படின்னு ஒரு பேசிக்காக ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் எக்ஸாம் ஆளுக்கு நம்பி போயிட முடியாது. அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் இது என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு 20 செகண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது நமக்கு டைம் வேஸ்ட் தான். அதை பார்த்தோன்னா ஓகே இந்த டைப் தான் கேட்டிருக்காங்க, இது 2யும் பெருக்கி போடணும் அடிச்சு போடணும் அப்படின்னு செஞ்சுட்டா நேரம் மிச்சம் தாண்டி ஒரு கணக்கை உறுதிப்படுத்துறோம், கன்ஃபார்ம் ஆன்சர் போடுறோம். அந்த மாதிரி தான் இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப்லாம். ஸோ கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகாமல் ஸ்டெப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு எவ்வளோ கணக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரெட் லெட்டு கையில் வச்சுக்காங்க. பிளாக் லெட்டு பொதுவாக யூஸ் பண்ணுவீங்க எல்லாருமே, ரெட் கலர் லெட்டு நீங்கள் வச்சுக்கணும். கணக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ இந்த கணக்கு நல்லா தெரியுது, ஸ்ட்ராங்லி தெரியுதுன்னா நம்ம பிளாக்ல டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு கணக்கு தெரியலன்னா ரெட் கலர்ல மார்க் பண்ணிட்டு, ஏன்னா அந்த பழக்கம் எனக்கே இருக்கு, ஒரு கணக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, ரெட் கலர்ல மார்க் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சாரு கிட்ட கொடுத்தோ, அல்லது நான் யாரோ ஒரு சாரை பார்க்குறேன்னா, ஏன் சார் இது கணக்கு ஏன் இப்படி வருது, இந்த கணக்கு என்ன வருது, இப்போ கிருஷ்ணன் சாருக்குலாம் என்ன பண்ணுவேன் தெரியுமா, டக்குன்னு ஏன் சார் இந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் என்னன்னு பாருங்க சார், ஜெயபால் சாரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், டக்குன்னு அனுப்பிச்சு விட்டு சும்மா கேட்டுருவேன் என்ன சார் இது, இவங்க என்ன போட்டு நிறைய சொல்லியிருக்காங்க, இது இப்படி எப்படின்னா அவங்க ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லுவாங்க. அப்ப 400 கணக்குல ஒரு 20 கணக்கு நமக்கு தெரியலன்னு வச்சுக்காங்க, அவ்வளவுதானே. ஒரு கிளாரிஃபை பண்ணிக்க தெரியாத விஷயத்த கேள்வின்னு சொல்லி ஒரு திருக்குறள்ல ஏன் வச்சிருக்காரு, கேட்பதுதான் செல்வம், கேள்வி கேட்க தெரிஞ்சிருக்கணும், எல்லா இடத்துலயுமே தான், தெரியலன்னா கேட்க தெரிஞ்சிருக்கணும், அதுதான் இங்க சொல்யூஷனே. ரைட்டா. ஸோ அந்த மாதிரி இதுல மொத்தம் இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப்னு எடுத்துக்காங்க, இதை நாங்கள் டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இங்க என்னன்னா பேசிக்கா ஒரு 5 விஷயம் தான் இருக்கு. இந்த 5 கண்டென்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா இதுல இருக்கிற 400 கணக்கையும் நீங்க எந்த செகண்ட் வேணாலும் எப்படி வேணாலும் செய்வீங்க, மாடல் எக்ஸாம்ல போய் செய்வீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு டாபிக்லயும் ஒரு 5 விஷயம், ஏதாவது ஒரு 5 விஷயம் ஹைலைட்டான விஷயம் இருக்கும். அந்த மாதிரி விஷயம் தான் இதுல பார்க்க போறோம். இதுல அடுக்குல வச்சு வர்ற சம்ஸ் அதிகமா வருது. அங்க நம்ம என்னன்னே பார்க்காம போவோம் தான், எக்ஸ் ஒய்ன்னு வரும்போது ஏடா அடுக்குன்னு வந்திருக்குன்னு தெரியாம போறவங்க சிரமப்படுறது நீங்க கண்ணார பார்த்துருக்கீங்க. நீங்க ஈஸியா இதெல்லாம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்பதான் அட இவ்வளவுதான் அந்த மெத்தடுன்னு எக்ஸாம் ஹால்ல தெரிஞ்சுக்கிறவங்க கூட முடிச்சு வந்து தெரிஞ்சுக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆன்சர் கீ பார்க்கும்போது நிறைய பேர் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, அதை பார்த்துட்டு எவ்வளவு பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க, அடடா இவ்வளவுதானா, இதை நான் அப்படி செஞ்சுட்டேனே. அப்ப என்னன்னா அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, நல்லா ஈஸியா அடிக்கலாம். ரைட்டாப்பா. இதுல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரைட் எடுத்துக்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல ஒரு 400 கணக்கு இருக்கு. இந்த 400 கணக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 கண்டென்ட் இதை மைண்ட்ல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல எடுத்துக்கிறேன். இந்த கண்டென்ட் தான். இந்த கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சார் நடத்துவாரு, நீங்க பாத்துக்காங்க. நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்றது தான், மேக்ஸை நான் மைண்ட் செட் பண்றேன், ரொம்ப ஈஸி தான், ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு தான் நான் வரேன். புரியுதா உங்களுக்கு? அப்படின்ற போது இந்த ஃபார்முலாலாம் தெரியும். இதை இங்கிலீஷ்ல நீங்க பாத்துக்கிட்டா ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து ஹச்சிஎஃப் எல்சிஎம் இந்த 2யும் பெருக்கின வேல்யூ தான் மொத்த பெருக்கு தொகை. அப்ப இது 2யும் பெருக்கினதான் மொத்த பெருக்கு தொகை. இங்க இருக்கிற 2 முதல் எண் அல்லது 2 எண்
பெருக்கு தொகைனா ரெண்டு நம்பரை பெருக்கிருப்பாங்க கண்டிப்பா. அப்ப என்னன்னா இது முதல் எண் இன்ட்டு இரண்டாவது எண். ஏன்னா எக்ஸாம்பிள்ல வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, HCF LCM நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த 3 நம்பர் வந்துருச்சுன்னா இந்த இரண்டாவது என்னதான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இந்த மெத்தடை தெரியாம நம்ம உள்ள போயிட்டு அதை ஷார்ட்கட்னு டைரக்டா பார்க்கும்போது கண்டிப்பா அது வந்து என்ன ஆகாது, எக்ஸாம் ஆளுக்கு உதவாது. அங்க போய் தேவையில்லாம அடிச்சு வகுத்து போட்டாலும் ஆன்சர் அங்க ஆப்ஷன்ல இருக்கும், பெருக்கி போட்டாலும் ஆப்ஷன் ஆன்சர்ல இருக்கும். பெருக்கணும்னா ஆன்சர் வந்துருச்சுன்னு நினைப்போம். இங்க வந்து பார்த்தா ஆடடா வகுத்து போட்டிருக்கணுமா அப்படின்னு தோணும். ஸோ அதனால அதெல்லாம் தவிர்க்கணும்னா இதுதான். இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப HCF இது வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்களா, HCF கண்டுபிடினா அந்த முதல் எண் இரண்டாவது எண் இருக்கும், அடியில LCMனு வரும். அதே மாதிரி LCM கண்டுபிடிக்கிறாங்கன்னா இங்க HCF வரும். இது இங்க புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான். என்னது புருஷனும் பொண்டாட்டி, LCM HCF என்னன்னா புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான். புருஷன் இங்க இருந்தா பொண்டாட்டி அங்க இருக்கும், பொண்டாட்டி இங்க இருந்தா புருஷன் அங்க இருக்கும், அவ்வளவுதான். இங்க ரெண்டு குழந்தைய மாதிரி. அப்ப இந்த கண்டென்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஒரு வேல்யூவை பெருக்க 2 × 2 4 ரைட்டா. அப்ப வகுபடக்கூடிய எண் என்ன, அது மடங்கு என்ன, ரெண்டு மடங்கு அடுத்து 4 4 மடங்கு என்ன 8 அப்படிங்கிற மாதிரி மடங்கு என்ன, வகுபடக்கூடிய எண் என்ன, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில நேரம் தேவையான எண் ஒரு எண் தேவைப்படும். அப்ப ரெண்டு வேல்யூவும் பெருக்குனது கொடுக்கப்பட்ட ஒரு எண் இருக்கும், அதை வகுத்து போட்டா அதுக்கு நம்ம ஆன்சர் கிடைக்கும். இது ஒண்ணு பாத்துக்கிட்டீங்களா. இந்த 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 டைப்ல மட்டும் ஒரு இது ஃபுல்லா ஒரு டைப் தான். இது பார்க்கவே என்னமோ பெருசா இருந்துச்சு. இதை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஒரே டைப் தான். அது ஒரு கணக்கு இருக்கு, ஒரு 16 கணக்கு இருக்கு. அந்த 16 பார்த்துட்டு போனா அங்க ஸ்பாட்ல அடிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப்பு. அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா HC இது ஒரு டைப்பு. இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் சாரி இந்த ரெண்டும் அவங்க HCF கேட்குறாங்கன்னா மேல தொகுதி பகுதி, மேல தொகுதி தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, பகுதி கீழே வந்து இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, படுத்திருந்தா பகுதி கீழே இருந்தா இருந்து. ஸோ அப்ப என்னன்னா தொகுதி அப்படிங்கிறது மேல இருக்கும், பகுதிங்கிறது கீழே இருக்கும். அது நம்ம தெரிஞ்ச ஒண்ணுதான், இருந்தாலும் சொல்லணும்ல அப்படிங்கிறதான். அப்ப HCF கேட்கறாங்கன்னா HCF வேல்யூ மேல வைங்க, LCM கேட்கறாங்கன்னா LCM வேல்யூ மேல வைங்க, அவ்வளவுதான் இதை சொல்றாங்க, வேற ஒன்றும் சொல்லல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரூல் அடுக்குங்கிற ஒரு மெத்தட். இப்போ ஒரு 2 மெத்தட் பார்த்தோம்ல, இது ஒரு மெத்தட். இப்போ HCFன்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்க, கீழே வந்து அடிமான பொதுவான எண்ல இங்க வருங்க, பொதுவான எண்ல குறைந்தபட்சத்தை எடுப்பாங்க. அதாவது HCFனா அதுதான், பொதுவானதுல குறைந்தபட்சத்தை எடுப்பாங்க. அவங்க LCMன்னு வச்சுக்கோங்க, பொதுவானதுல அதிகபட்சத்தை எடுப்பாங்க, பொதுவானதுல அதிகபட்ச வேல்யூ எடுப்பாங்க. பொதுவாகவே அங்க LCM கணக்கு கேட்கறாங்கன்னா ஆன்சர் பெருசா இருக்கும், HCF கேட்கறாங்கன்னா ஆன்சர் சின்னதா இருக்கும். ஏன்னா அது வகு எண், இது மடங்கு எண். வகு எண்ணா எந்த நம்பரால வகுபடக்கூடிய ஒரு சின்ன எண் தான் அது HCFனா. LCMனா மடங்கு தானே. அப்ப என்னன்னா பெரிய எண்ணா இருக்கும், இது ஒரு பேசிக்கானது. அப்ப என்னன்னா இப்ப இதுல பொதுவான எண்கள்ல இப்ப LCMனா பொதுவான ஒரு நம்பர்ல பெரிய நம்பரை எடுப்பாங்க. அது போக ஆள், இதுக்கு ஒரே வார்த்தைன்னா ஆள், மிச்ச நம்பரையும் எடுக்கணும். அங்க அப்படிலாம் கிடையாது. அங்க அதுக்காக வெறும் 2 இப்ப வெறும் ஒரு தனியா நம்பர் கிடக்குன்னா அதெல்லாம் எடுக்கக்கூடாது. பொதுவான எண்ணில் மட்டும்தான் அங்க ரூல் HCFல. ஆனா LCMலனா பொதுவான எண்லையும் நீங்க நம்பர் எடுக்கணும், பொதுவான வேல்யூல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச அடுக்கையும் எடுக்கணும் பொதுவான எண்ணில். அது போக மிச்சம் மீதியெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுத்து போடணும். அதுதான் LCM. புரியுது உங்களுக்கு? நீங்க LCM நீங்க கண்டுபிடிக்கும் போதே என்ன LCMனா என்ன, இப்போ HCFனா இங்கிட்டு இருக்கிற வேல்யூ மட்டும்தான், அது வகு எண் மட்டும்தான். LCMனா ஆள், இந்த LCM அவ்வளவுதான். இங்க இந்த நம்பர் எல்லா நம்பரையும் பெருக்கி போட்டா தானே ஆன்சர். அப்ப உங்களுக்கு அடுக்கு அந்த சம்பந்தமா கேட்டா ஈஸியா பண்ணிடலாம். இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்லை, ஸ்கூல் புக்ல இருக்கு, TNPSல ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க. இதை நீங்க வகுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. புரியுது உங்களுக்கு? இன்னொன்னு சில ட்ரிக்கெல்லாம் இருக்கு. இப்ப இந்த நம்பரு இதால வகுப்படும்னா அந்த நம்பர் தான். இப்ப என்ன பண்ணுவாங்க, 4 இலக்க எண் கேட்டுருவாங்க. ஒரு 3 நம்பரை கொடுத்து 4 இலக்க எண் நான் காமிக்கிறேன், அந்த 4 இலக்க எண் கேட்கறாங்கல்ல, நீங்க அதை செய்ய வேண்டியதே இல்லை. அந்த 3 நம்பர்ல அந்த 2 நம்பர் அடிபடுதான்னு பார்த்தா போதும். அந்த ஆப்ஷன் அடிபடுதா பார்த்தா தெரிஞ்சிடும். ஏங்க 10 × 10 100ங்க, அங்க ஆப்ஷன் 170 180 100 300 இருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த 100 300ல தான் இருக்கணும். அப்ப இந்த மாதிரி கான்செப்ட்ல சில கான்செப்ட் இருக்கும், ரைட்? இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். பொதுவா LCM கண்டுபிடிக்கிறதுனா ஃபுல் வேல்யூ, HCFனா இதுதான், அந்த நம்பரை போட்டு கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ரைட்? அடுத்தது வந்து பாருங்க, இது கண்டுபிடிச்ச பின்னாடி அடுத்தது இதெல்லாம் இது பேசிக்கா ஒரு 15 to 20 கணக்கு இருக்குங்க. இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே நம்ம பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு செஞ்சாலும் சரிதான். இல்ல நீங்க இந்த மாதிரி டானா வகுத்தல் போட்டு இப்படி செஞ்சாலும் சரிதான். இப்ப சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா 15ஆல இது அடிபடும் 150ல 10
அடிபடும், சுருக்கலாம். ரைட்டா? 15 இது அடிபடும், இது அடிபடும். அடுத்து 25 அடிபடுதா? 25 அடிபடும் போது இது அடிபடுமா அப்படின்னு சொல்லி ஸோ அப்படியே நீங்க பார்க்கலாம். புரியுது உங்களுக்கு? 75 அடிபடுது, அப்ப எல்லாமே அடிபடும் போது அப்ப ஆப்ஷன் வந்து ரொம்ப ட்விஸ்டடா இருக்கு. கண்டிப்பா எல்சிஎம் அப்படிங்கிற போது அப்ப டக்குன்னு நீங்க எல்சிஎம் போட்டு கண்டுபிடிச்சா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். அப்படி யோசிக்கிறதுக்கு முன்னாடி இது செஞ்சுறது நல்லது. இந்த மாதிரி சிம்பிளா வந்தா ஒரு சில கணக்குகளுக்கு ஆப்ஷன்ல இருந்து போனோம். இப்போ உங்களுக்கு பாருங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு 5 ஃபார்முலா என்னன்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட், மொத்தம் 5 டைப் ஆஃப் மெத்தட் சொன்னேன். இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா ஒரு 10 கணக்கு மட்டும் எடுத்துட்டு வந்து அந்த 10 மட்டும், அந்த 10மே 10 டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த 10 தெரிஞ்சுன்னா இதுல ஒண்ணு வந்தா அடிச்சுக்க, அடுத்து ஒரு 10, அடுத்து ஒரு 10 நான் கொடுப்பேன். ரைட்? இப்ப இது ஒரு டைப் ஆஃப் தெரிஞ்சுக்கிட்டோமா? எனக்கு என்னன்னா கணக்கு முதல் மைண்ட் செட் பண்ணிடணும். 400 கணக்கு இருக்கியா, 400 கணக்குல 300 கணக்கு நீங்க செஞ்சிருவீங்க, எல்லாருமே செஞ்சிருவீங்க, சூப்பரா செஞ்சிருவீங்க. 100 கணக்கு மட்டும் தான் ட்விஸ்டடா இருக்கும். புரியுது உங்களுக்கு? அதை ஒரு ரெட் கலர்ல மார்க் பண்ணி செஞ்சுட்டீங்கன்னா ஈஸி தான். இப்போ ஓகே, இதெல்லாம் ஓகே தான். இந்த மெத்தட் ஃபுல்லா ஒரே டைப் தான். இப்போ பாருங்க, கொஸ்டின் நம்பர் பாருங்க, இது ஃபுல்லா ஒரே டைப் தான். இப்போ இந்த கணக்கை வந்து நீங்க டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ எல்சிஎம் கேட்குறாங்க, அவ்வளோதான் எல்சிஎம். இது ஃபுல்லா எல்சிஎம் தான். எக்ஸாம்ல ஃபுல்லா கேட்டது தான், எல்லாம் சாதாரணமா கேட்டதான். இதெல்லாம் இப்ப கேட்கறது இல்லை சார் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அவங்க கொடுத்து கேட்ட கணக்கு தான், இதெல்லாம் கேட்ட கணக்கு தான். புரியுது உங்களுக்கு? இப்ப இந்த மாதிரி நம்பர் வரும்போது எஸ் சார் இப்படி எல்சிஎம் எடுக்கலாமானா, இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எப்படின்னா, நல்லா கேட்டுக்காங்க, இந்த நம்பர் இந்த இதுல வந்து எல்லாத்துலயும் அடிபடுதான்னு செக் பண்ணணும், அடிச்சு பார்க்கணும். அடிச்சு பார்க்கும்போது செக் பண்ணும்போது அது ஏதாவது ஒண்ணு அடிப்படலைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அது ஆன்சர் வராது. நீங்க இந்த நம்பர் எடுத்து பை 22ஆல அடிச்சு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் அடிப்படலைன்னு வச்சுக்கோங்க, அப்ப கண்டிப்பா இதுக்குள்ள ஆன்சர் வராது, இதுக்குள்ள ஆன்சர் வராது. அப்ப இந்த நம்பர் ஒண்ணு, இது இப்ப இந்த 2ல அடிபடுது, இந்த 2ல அடிப்படலைன்னு வச்சுக்கோ, அப்ப இந்த 2 இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த 2 நம்பர் இதுல அடிபடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அடுத்த ஒரு நம்பரை எடுத்து இந்த 2ல எதாவது அடிபடுதான்னு பார்த்தா டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளவுதான். அதுக்காக நான் 108 பரவாயில்ல 1300 1700 கொடுத்து வச்சிருப்பேன், நம்ம இப்படி எல்சிஎம் போட்டு இதை செஞ்சுட்டு இப்படியே உட்காந்துருந்தோம்னா என்னைக்கு எக்ஸாம் முடிக்கிறது? அப்ப சின்ன நம்பர் கொடுத்தாங்கன்னா, குட்டியூண்டு நம்பரை கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி செய்யலாம். பெரிய நம்பரை கொடுத்தாங்கன்னா, அதனாலதான் சொன்னேன் பெருக்கல் வகுத்தல். ஒரு நம்பரை பார்த்தோன்னே இது அடிபடுமா அடிபடாதான்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு ஒரு சார் ரூல் சொல்லியிருப்பாரு. இப்ப 2ஆல் வகுப்படக்கூடியதுக்கு ஒரு ரூல் இருக்கு, 3ஆல் வகுப்படும். இப்ப 3ன்னு வந்தா அந்த 7, ரைட்டா, அந்த நம்பர் வகுப்படக்கூடிய எண்ணு இருக்கு. அந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ, அது சும்மா ஒரு சின்ன ரூல் தான். அந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நம்பரை பார்த்தா சொல்லிடுவீங்க, இந்த நம்பர் வந்து பார்த்து ஒன்னு 0 இருக்கு, 5ஆல் அடிப்பேன் 10ஆல் அடிப்பேன், கரெக்டா இருந்தாலும் பார்த்தோன்னா அக்யூரேட்டா சொல்ல முடியும், இதால அடிக்க முடியும் அப்படின்னு. ரைட்டாப்பா? ஸோ இந்த மாதிரி பெரிய வேல்யூ வருதுன்னா நம்ம கட்டாயமா ஆப்ஷன் மூலமா போனா ரொம்ப நேரம் மிச்சம். இல்ல சார் நான் இப்படி செய்யறேன்னா இது உங்களுக்கு நேரத்தை இழுக்கும், இது நேரத்தை ரொம்ப என்ன செய்யும், கண்டிப்பா இழுக்கும். ரைட்? அடுத்தது அந்த மாதிரி வரும்போது அடுத்தது இந்த இப்போ ஒரு நம்பர், ஸோ இந்த நம்பர் எண்ணிலிருந்து எந்த சிறிய எண்ணை கழிக்க முழு வர்க்கம் ஆகும். அப்ப ஏதோ ஒரு நம்பரை கழிச்சோம்னா அது ஒரு முழு வர்க்கம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வர்க்கம்னா நமக்கு இது 57 ஸ்கொயர் 3249 வந்திருக்கு. இப்போ இந்த கணக்கை நீங்க கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்பரை கழிச்சு அது வர்க்கத்துல வருதா, அது வர்க்கத்துல வருதா, இப்ப அதோட வேல்யூ தெரியும். இப்ப அதை இப்ப கழிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இப்ப 3000னா இது எந்த நம்பர்ல போட்டா வர்க்கம் வரும். அப்ப நம்ம உடனே 50, நான் என்ன மைண்ட் செட் பண்றேன் நான் சொல்றேன்னா, இப்ப இந்த வகுத்தல் முறைப்படியில செஞ்சும் பார்க்கலாம், ரொம்ப ஈஸி. இந்த வகுத்தல் மெத்தடை நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல சார் எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வந்து ஸ்பாட்லயே செய்யணும் ஆசைப்படுறேன், ஒண்ணும் இல்லை. இதுல என்ன சொல்றாங்க, எந்த சிறிய எண்ணை கழிக்க முழு வர்க்கமா கிடைக்குறாங்களா. வர்க்கம்னா என்ன, ஸ்கொயரு, கணம்னா என்ன, கியூப். ரைட்டு? கணக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா வேலை ஈஸி. இந்த ஒரு நம்பரை கழிச்சு பார்த்துட்டு அந்த நம்பர் ஸ்கொயர்ல வருதானா அந்த வேல்யூ பார்த்தா தெரியும், அந்த வேல்யூ பார்த்தா தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 10 × 10 100. அப்போ 10 10 100னா அப்ப 20 ஸ்கொயர் என்ன, 400. அப்ப 30 ஸ்கொயர் என்ன, 3 9ஆ, 30 400 30 3 9 900, என்னது 900. அப்ப அந்த வேல்யூ வச்சு நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப இவ்வளவு பெரிய நம்பர்ல தான் அதை ஸ்கொயர் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கொயர் வேல்யூ படி அது அடிபடுதா அப்படின்னு பார்த்தா ஈஸியா தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுது உங்களுக்கு? அந்த ஸ்கொயர் வேல்யூ ஸ்பாட்ல கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி வந்தா இல்ல சார் நான் இப்படி கண்டுபிடிச்சுக்கிறேன், இல்ல 2ஆல் அடிச்சுக்கிறேன், இதுக்கு நான் ட்ரிக் இருக்கு அப்படின்னா இந்த கணக்கை ரவுண்ட் பண்ணி ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சு செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான நம்பர் தான் இந்த கணக்கு. நான் சொல்லணும்னு நினைச்சேன் 25ஆம் நம்பர் கணக்கு.
ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பேசிக்கானது இந்த ஜோடிகள். இது குரூப் ஏஓ எக்ஸாம்ல கேட்டது. 40 to 100 வரை உள்ள எத்தனை எண் ஜோடிகள் ஹச்சிசிஎஃப் 15ஆக இருக்கும்? அது ஜோடின்னு கேட்டிருப்பாங்க. அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். 15னா இந்த நம்பருக்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 15 அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு 15 பாருங்க, 15க்கு அப்புறம் என்னது 30, 30க்கு அப்புறம் என்ன 45. அவங்க 40ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்ப 45, 60, 75, 90 4 நம்பர் தான் வருது. அவங்க கேட்டது ஜோடி. அப்ப அந்த 4 நம்பருக்கும் ஜோடி போடுறோம். அப்ப ஜோடி போடும்போது 4 ஜோடிகள். அவங்க கேட்டது நம்பர் எத்தனை நம்பர்னு கேட்கல. பேசிக்கா யாராவது இப்படி கேட்பாங்களா? எத்தனை ஜோடிகள் தான் கேட்கறாங்க. ஸோ புரியுது உங்களுக்கு? இது ஏஓ எக்ஸாம்ல கேட்டது. அப்ப இந்த பேசிக்கானது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா இருக்கும். நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ல அந்த நம்பர் இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு மடங்கு இப்படி வந்துட்டாலே அது எல்சிஎம்னு கண்டுபிடிச்சுக்கலாம். கடைசியில ஒரு வார்த்தையும் மிக குறைந்த அளவு. இப்ப பெரிய அளவுனா அதுக்கு ஹச்சிசிஎஃப் கணக்கா இருக்கும். பெரிய பெரிய பெரியன்னு வந்தா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மிக குறைந்த அளவுன்னு கேட்குறாங்கன்னா அது கண்டிப்பா எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். இல்லாட்டி நான் இந்த இதில் நம்ம போய் லாஜிக் செயல்பட்டோம்னா நம்ம கணக்கை வந்து நல்லா செய்ய முடியாது. இங்கே போய் நான் லாஜிக் படி செய்கிறேன் அப்படின்னா செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி பின்னங்கள்ல கொடுக்குறது. இப்போ ஒரு டைப் பார்த்தோம், ஒரு பேசிக்கான டைப் பார்த்தோம். இந்த மாதிரி பின்னங்கள்ல கொடுக்கும்போது என்னன்னா அப்பதான் அந்த ஃபார்முலா வந்து இப்போ அவங்க கேட்டுக்கிறது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்மா ஹச்சிஎஃப்னு இங்கிலீஷ்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்காங்க, அது நல்லது. இந்த மாதிரி பின்னங்கள்ல கேட்கும்போது அவங்க என்ன சொல்லணும், மேல இருக்கிறது அப்ப எல்சிஎம்னு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அங்க பாருங்க 2, 3, 1க்கு எல்சிஎம் எடுக்கிறாங்க. ரைட்டா? கீழே இருக்கிற நம்பருக்கு ஹச்சிஎஃப் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன நம்பர் வந்து யோசிக்காம டக்குன்னு எடுத்து விட்டுருங்க. 2 வேலையும் எடுத்துட்டு அப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா அங்க என்ன எல்சிஎம் கேட்கறாங்க. அப்ப எல்சிஎம் கேட்கும்போது 2ஐயும் வகுத்து போட்டா ஆன்சர் வரும். இப்ப எடுத்துட்டேன் சார், அதையும் இதையும் எடுத்துட்டேன், சரி அடுத்து என்ன எடுக்கணும், இது இடத்துல பெருக்கணுமா வகுக்கணுமா அப்படின்னு ஒரு குழப்பம். அவங்க கேட்கறது என்ன, பின்னத்தின் எல்சிஎம்னா அப்ப மேல தொகுதி எல்சிஎம், பகுதி பகுதி ஹச்சிஎஃப். அப்ப வகுக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் எடுத்துருவாங்க, எடுத்துட்டு கடைசியில் என்னடா செய்யறது, எக்ஸாம் எல்லாம் வரும் ரியாலிட்டி. இப்ப என்ன, நான் ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் தான், எனக்கெல்லாம் அப்படி வந்திருக்கு. சரி எடுத்துட்டோம்டா, அடுத்த இடம் பண்றது, பெருக்கிறதா வகுக்கிறடா, கடைசியில கிளைமேக்ஸ்ல அப்படி வரும். வரும்போது அந்த மெத்தட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓ வகுக்கணுமா அவ்வளோண்டா அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ இந்த பின்னங்கள் வரும், இந்த பின்னங்கள் டைப்ல வரும்போது இந்த ஒரே மெத்தட்ல நம்ம எந்த கணக்கு எதுவாக இருக்கும் பின்னங்கள் தான். இந்த மாதிரி பின்னங்கள் கேட்டா ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி சில கணக்குகள் இந்த புள்ளி வச்சு வரும், இந்த புள்ளி வச்சு வரும் ஸ்தானத்துக்கு. அப்ப புள்ளி வச்சு வரும்போது நம்ம என்னன்னா அந்த புள்ளிக்கு 100ஆல பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில அந்த ஒரு ஸ்தானம் தள்ளி ஒரு புள்ளி வச்சா வேலை முடிஞ்சுச்சு. இப்ப புள்ளி வச்சு வரதெல்லாம் நீங்க புள்ளி வச்சு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியுமா? இது ஒரு ட்ரிக்கு. கணக்கை செய்யதான் இப்படி கேட்டா இப்படி, அப்படி கேட்டா எப்படின்னு ஒரு ஐடியாவே கிடைக்கும். புள்ளி வச்சு வந்தா என்ன, புள்ளி வைக்காம வந்தா என்ன, ரைட்? அந்த மாதிரி இது பாருங்க, அதுல ரொம்ப ஈஸி தான். இப்ப ஏன்னு இருக்கும், நம்ம அந்த இங்கிலீஷ் வார்த்தையே பார்க்க வேண்டியது இல்லை. ரைட்டா? நமக்கு இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். இருக்கிற நம்பர் எல்சிஎம் எடுத்துட்டு பொதுவான என்ன இருக்கு ஏ, அதை ஏன்னு போட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். மீச்சிறு பொது வகு எண் கேட்டிருக்காங்க, வகு எண் என்ன அது ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பொதுவானது. ஒருவேளை இங்க ஏ இங்க வெறும் பி இருந்தா கண்டிப்பா நம்ம பி எடுக்க மாட்டோம். கண்டிப்பா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பி எடுக்க மாட்டோம். பொதுவானது தான் எடுப்போம் பொதுவா. ரைட்டா? அதனால ஏ அப்படிங்கிறது தான். இப்ப பாருங்க, இப்படிலாம் கணக்கு பார்த்து பயந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி கணக்கு வரும்போது பயந்தவங்க இருப்பாங்க. நான் பயந்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஏன் நான் மற்றவங்களும் நினைக்கணும், நம்மளை முதல் நினைக்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா இப்படி 3x y இப்படி வந்துகிட்டு இருக்குன்னா கான்செப்ட் தெரிஞ்சா வேலை ஈஸி. 3, 4க்கு எல்சிஎம் எடுத்தா அங்க வந்துருச்சு 12. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப எல்சிஎம் கேட்டிருக்காங்கன்னா அப்போ பொதுவானதுல உயர்ந்த வேல்யூ எல்சிஎம்னா. அப்ப பொதுவானதுலன்னா இங்க பொதுவான வார்த்தை எங்க இருக்கு, எக்ஸ் இருக்கு. அப்ப x3 இருக்கு, அப்போ ஒரு x3 வந்துருச்சு. அடுத்து ஒய் இருக்கு, ஒய்ல y3 வந்துருச்சு. ஆல் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், அப்ப இஜட்டையும் எடுத்துக்கணும். இஜட் இதெல்லாம் ஆப்ஷன் பார்த்தோன்னே அடிச்சிருவீங்க, ஒர்க் அவுட் பண்ணவே மாட்டீங்க. இப்ப பொதுவாவே இங்க எல்சிஎம் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை பார்த்த உடனேயே எல்லா வேலையும் எடுத்திருக்காங்களா, இங்க எடுத்தாங்களா, எடுக்கல, இங்க எடுத்திருக்காங்களா, இங்க எடுத்திருக்காங்க, ரைட்? ஹையஸ்ட் வேல்யூ எடுத்திருக்காங்களா, இவங்க ஹையஸ்ட் வேல்யூ எடுத்திருக்காங்க. இஜட்னு இந்த நம்பரை பார்த்து செய்யாமையே இந்த x2 y2 வச்சு ஆன்சர் பண்ணிடுவாங்க. அந்த ரூல் தெரிஞ்சா டைரக்டா அடிச்சிடலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஈஸியா அடிச்சிடலாம். இப்பெல்லாம் எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல யாரும் அதிகமா தப்பு பண்றதே இல்லை. அவசரத்துல தப்பு பண்றவங்க மட்டும்தான் இருப்பாங்க, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும். இப்ப பாருங்க இந்த கணக்கு அப்படிதான். அப்ப இந்த இங்கிலீஷ் வேர்டு வந்துச்சு இந்த மாதிரி எல்சிஎம் ஹச்சிஎஃப்னா அடுக்கு அப்படிங்கிறது வந்துச்சுன்னா பயப்பட வேண்டியதில்லை. இது ஒன் ஆஃப் த ஒரு டைப்பு. இது பாருங்க, இதுல எவ்வளவு பெருசா இருக்கு.
பட் ரொம்ப சிம்பிள். நம்பரை மட்டும் தனியாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு பொதுவான ஏல இங்க என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ உயர்ந்த அடுக்கு ஏல உயர்ந்த அடுக்கு எங்க இருக்கு 4. அப்ப ஆப்ஷன்ல போய் பார்க்கும்போது ஒரு சில நேரம் இங்கதான் 4 4 எல்லாமே இருக்கு. ஒரு சில நேரம் கணக்குல என்ன இருக்கும்னா ஏ 4 இருக்கும், இங்க 3 2 1 இருக்கும். அப்ப டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், நம்ம எதுக்கு போட்டு கணக்கை செஞ்சுட்டு நேரத்தை மிச்சப்படுத்துங்க. டக்குன்னு பார்த்தோன்னு தெரியுதுல. இப்ப எல்சிஎமோட ரூல் படி பொதுவானதுல உயர்ந்த அடுக்கு. அப்ப இதுதானே கொடுத்துருக்காங்க. அர்றான்னு ஒரு செகண்ட்ல அடிச்சு போயிட்டே இருக்கலாம்ல. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருந்துச்சுன்னா ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை பார்க்கணும். அப்ப புரியுதா உங்களுக்கு? ரைட், ஓகே. இப்ப இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐடியா. இப்போ ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. இப்போ பொதுவானது மட்டும்தான் எடுக்கணும். பொதுவானது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, இஜெட் இருக்கு. அப்ப 3மே எடுத்திருக்கணும். ரைட்டு. இவங்க என்னன்னா ஹச்சிஎஃப்னு கேட்கறதுனால குறைந்தது தான் எடுப்பாங்க. குறைந்தது. அப்ப இருக்கிறதுலே குறைந்தது எக்ஸ்ல குறைந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் தான். எக்ஸ்ல குறைந்தது என்னது? x3. இது எக்ஸ்யா. இந்த இது பாருங்க, ஒரு சின்ன ட்விஸ்ட் பாருங்க. இப்ப இங்க பாருங்க, அது என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ் எக்ஸ்ன்னு பார்த்தோம், எக்ஸ் ஒய்ன்னு சேர்ந்து இருக்கு, ஜாயிண்ட் அடிச்சிருக்கு. அப்ப அதை நம்ம எடுக்க முடியாது. பாருங்க எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு. அப்ப பொதுவானதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க x3. இது என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஹச்சிஎஃப் தானே, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சாரி, ஹச்சிஎஃப்னு சொல்லிட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்ப பொதுவான அடுக்குல உயர்ந்தது, அப்ப x3 தான். அப்ப x3 வந்திருக்கா. அடுத்து வந்து எக்ஸ் ஒய், அடுத்து வந்து என்னது, அடுத்து எக்ஸ் ஒய் வந்து தனியா இருக்கு, அதை விட்டுருங்க. அடுத்து ஒய்யில 3 இருக்கு, ஒய் வேற எங்க இருக்கு, அவ்வளவுதான் y3. அடுத்து இஜெட்ல பொதுவானதுல இஜெட்3, அவ்வளவு வேலை முடிஞ்சு வச்சு, கணக்கு முடிச்சுட்டான். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எக்ஸெட்ரா இஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி கொடுக்குறோம்னா இந்த இதெல்லாம் பாருங்க, ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அடிச்சிடலாம். இந்த கணக்கு என்ன பண்ணிக்கலாம், சரி இதெல்லாம் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அடிச்சிடலாம். பொதுவான அடுக்குல m+3 அதான பெருசா இருக்கு, அவ்வளவுதான் m+3. வேற எங்கேயுமே இல்ல அந்த வேல்யூ. இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா அந்த வேல்யூ படி 60 3 பாக்குறோம், 60. ஓகே, இப்ப இது தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, மைண்ட் செட் பண்ணிட்டேன். இப்ப இங்கதான் பல்லுறுப்புக்கோவைன்னு ஒண்ணு இருக்கும். இந்த பல்லுறுப்புக்கோவைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. அது எண்கள் வந்து நீங்க பார்க்கும்போது அந்த ஒரு ஃபார்முலா இருக்கும். அதுல ஒரு 8 to 10 ஃபார்முலா இருக்குங்க. அந்த ஃபார்முலா முன்கூட்டியே நம்ம ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணிட்டா மனப்பாடம் ஆகாதான். அது ஒரு சில ட்ரிக் வச்சு பிளஸ் வந்தா இங்க மைனஸ் வரும், மைனஸ் வந்தா இங்க பிளஸ் வரும்னு ஒரு ட்ரிக் வச்சு வச்சுட்டா இந்த மாதிரி கணக்குகள் கேட்டாலும் பயப்படாம நம்ம அங்க போலாம். அதே மாதிரி ப்ராக்டிஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது இந்த கணக்கு தாங்க. பி என்பது ஒரு பகா எண்ணில் பி மற்றும் p+1 ஆகிய எண்களுக்கான மீச்சிமா. இப்ப இந்த மாதிரி ஒரு கணக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அங்க என்ன ஏன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி பின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டைல்ல வரும்போது இங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனா இந்த இடத்துல குழப்பமே வராது. நம்பர் கொடுத்தா கூட செஞ்சிடலாங்க. எங்கிட்ட கண்டுபிடிச்சா நம்பரே இல்லாத போது நம்ம ஒரு நம்பர் இருக்குன்னு நினைச்சு செய்யறோம். பொதுவா அப்படிதான் செய்வோம். 2 வச்சு செய்வோம். அது பகா எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி என்பது ஒரு பகா எண் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு நம்பரை வச்சு நம்ம செய்வோம், ரைட்டா? ஆனா ஒருவேளை இப்படி பார்த்துட்டு போயிட்டு ஒருவேளை இந்த கணக்கு டைரக்ட் கொஸ்டினா வந்துச்சுன்னா நம்ம ஈஸியா டைரக்டா அடிச்சுட்டு போயிடலாம்ல, இதுதான் ஆன்சர்னு. அந்த விதத்துல யூஸ் ஆகும். இப்ப 1 முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் எல்சிஎம் என்னன்னு கேட்டா 25 20 ஆன்சர். 25 20. அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த போக போக தெரியும். பல்லுறுப்புக்கோவை இந்த அடுக்குங்கிறதெல்லாம் பொதுவல்ல, பொதுவான நம்பரை போட்டு இந்த அடுக்கு கான்செப்ட் ஃபுல்லா எது கேட்டாலும் செஞ்சிடலாம். ரைட், இது ஒரு மெத்தடுங்க. இந்த மெத்தடுக்காக தான் இது ஃபுல்லா காமிச்சேன் உங்களுக்கு. பாருங்க 400 கணக்குல முதல் 100 கணக்கு இந்த கணக்கு இருக்கு பாருங்க. 1 இருந்து 9 வரையிலான அனைத்து எண்களான வகுப்படும் மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டா இது பாருங்க 2021 22 2 டைம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 25 20. இது மட்டும் இல்ல, அது 1 to 100 வரைக்கும்னாலும் இதுதான் வரும், 25 20 தான் வரும். இந்த 1 to 9 என்ன வரும், நம்ம அதுக்காக 1 to 9 வரைக்கும் அங்க உட்காந்து செஞ்சுட்டு இருக்க முடியுமாங்க? அதுக்காக 1 to 9 வரைக்கும் நான் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கட்டாயம் நீங்க செய்வீங்க. இப்ப ஏன் 2 முறை கேட்டாங்க? ஒருவேளை இந்த கணக்கை நீங்க பார்த்துட்டு போயிருந்தா, ஒரே ஒரு செகண்ட் பார்த்துட்டு போயிருந்தா எக்ஸாம் 25 20 அடிச்சுட்டு ஃபிராக்ஷன் ஒரு செகண்ட்ல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆயிருக்கும்ல. நேரம் மிச்சமா, ஒரு கணக்குக்கு நேரத்தை மிச்சப்படுத்தினா இன்னொரு கணக்கு நம்ம நல்லா அடிக்கலாம். இதுதானே கான்செப்ட், ரைட்? அடுத்தது இது பாருங்க, முதல் 10 இயல் எண்களால் மீதி என்று வரக்கூடிய சிறிய எண். அதேதான், அதே டைப்ல இது ஈவோல கேட்டிருக்காங்க. இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னா 2. அந்த நம்பரை அடுத்தடுத்த எண்கள்னா 2 4, அந்த நம்பருக்கு பார்த்தா 2. ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அதான் இங்கிலீஷ்ல பாத்துக்கணும் ஒரு முறை, ரைட்? அப்ப இப்ப ஃபுல்லா இது ஃபுல்லா ஹச்சிஎஃப். முதல் 100 கணக்கு ஃபுல்லா எல்சிஎம்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஹச்சிஎஃப் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, ஃபுல்லா ஹச்சிஎஃப்.
சைடில் இருக்கிற வேல்யூ மட்டும் காரணியை மட்டும் எடுத்தா போதுமானது. வகுத்தி இந்த காரணி. ரைட், இது ஃபுல்லா HCF தான். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? எல்சிஎம்மும் HCFும் இருக்கிறதுலே சூப்பர் டாபிக். இன்ட்ரெஸ்டா கத்துக்கணும். 400 கணக்கும் அத்துப்படி சார், நான் பக்காவா ஞாபகம் வச்சிருக்கேன் சார். இப்போ நான் காமிச்சேன் பாருங்க, இது எல்லாமே இப்பதான் பார்த்தோம். HCF கேட்டிருக்காங்க. அப்ப மேல இருக்கிறது HCF கொண்டு கீழே இருக்கிறது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன கஷ்டமா நமக்கு? பெருக்கல் வகுத்தல் கூட்டல் கழித்தல் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி புள்ளி வருதுன்னா அந்த புள்ளிக்கு அப்புறம் ஸ்தானம் இருக்குல்ல, எது பெரிய வேல்யூ சின்ன வேல்யூலாம் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த அது எண்கள்ல வரும். இப்போ ஒரு 3-4 நம்பரை கொடுத்துட்டு இதுல எது பெருசுன்னு கேட்பாங்க. நம்ம புள்ளிக்கு அப்புறம் நிறைய நம்பர் இருக்குங்கிறக்கா அதை உடனே பெருசுன்னு அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஸோ புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற முதல் நம்பரை தான் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட். புள்ளிக்கு முன்னாடி பார்க்கணும், அப்புறம் புள்ளிக்கு பின்னாடி பார்த்துட்டே வரணும். புரியுதா உங்களுக்கு? அதுக்காக நிறைய இருக்குங்கிறக்கா எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி வரும்போது எந்த நம்பரால பண்ணோம்னா பெரிய வேல்யூ கிடைக்கும்னு சொல்லி எடுத்து செஞ்சு அதுக்கப்புறம் எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்ப கண்டிப்பா இங்க புள்ளி வச்சுதான் வந்திருக்கு. அப்ப ஆப்ஷனை பார்க்கும்போதே கண்டிப்பா புள்ளி வச்சுதான் வரணும், வந்துதான் ஆகும். அப்ப இந்த ஆப்ஷன் இல்லைன்னு முடிவு எடுத்துக்கலாம். புரியுது உங்களுக்கு? இப்படி ஒரு லாஜிக்ல நம்ம பிடிக்கலாம். புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கண்டிப்பா இந்த 2 ஆப்ஷன் வரவே வராது. ஏன்னா இங்க 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, இங்க 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. கட்டாயமான முறையில ஒண்ணு 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரணும், இல்லாட்டி 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரணும். கண்டிப்பா ஆன்சர் அப்படித்தான் இங்க இருக்கும். அப்ப இந்த 2ல ஒண்ணுதான்ப்பா இருக்கு அப்படிங்கிற போது அப்ப இங்க 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வருதுன்னா அப்ப கண்டிப்பா அவ்வளவு பெரிய வேல்யூவால பெருக்கி எடுக்கும் போது அப்ப இதுதான் வரும். இந்த மாதிரி அசம்ஷனும் நம்ம நல்லா பண்ண முடியும். இந்த புள்ளி கணக்குலாம் வந்தா பயப்படக்கூடாது, சூப்பர் தைரியமா இருக்கலாம் அப்படின்னு தான். இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஆன்சரை பார்த்துக்கிட்டே ஒரு முறை எதா இருந்தாலும் சொல்றோம், அது நம்ம ஒரு அசம்ஷன் கரெக்டா. இப்ப கண்டிப்பா ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு, இங்க 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு. இங்க இருக்கிற வேல்யூ இப்படி பார்த்தா வெறும் 0.3ல வர வாய்ப்பே இல்லை. வெறும் 0.3 வருமா? வெறும் 0.9 வருமா? இது இப்படிலாம் வர வாய்ப்பே இல்லை. இது லைப்ரரியில கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா கண்டிப்பா இது அடிக்க வேண்டியது. அப்போ ஒரே செகண்ட் பார்த்தோன்னே இதுவே ஆன்சர்னு இந்த அழகா அடிச்சு போயிட்டாங்க. செஞ்சு பாக்குறது நல்லது சார், எதா இருந்தாலும் செஞ்சு பாக்குறது நல்லதுதான். டைமிங் இல்லையா, லாஸ்ட் மினிட் 1 நிமிஷம் இருக்கா, ஒரே கணக்கு தான் அட்டன் பண்ணுமா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் செஞ்சுட்டு போயிடலாம். நீங்க அந்த கணக்கை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப 2 ஸ்தானம் புள்ளி வச்சிருக்கு, அந்த பாருங்க 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குல்ல, இது கிடையாது, இது கிடையாது, இதுலதான் ஆன்சர் இருக்கு. போங்கப்பா, நாங்க செஞ்சு பார்த்துருவோம்ப்பா, அவ்வளவுதான்ப்பா. சரி ஓகே, புள்ளி கணக்கை விடுங்க. HCF ஃபுல்லா பார்த்துட்டோமா? வேற என்னதான் LCM HCFல இது 2 மெத்தடா சார்? இல்ல, இன்னும் இருக்கு. அடுத்து பாருங்க, HCF LCM தாண்டி ஸ்டேட்மெண்ட், அதாவது என்னன்னா பல்லுறுப்புக்கோவை ஒண்ணு வரும். அது இப்ப டிஎன்பிசில பெருசா கேட்கறது இல்ல, கேட்டாலும் நாங்க அடிப்போம் அப்படின்னு நீங்க ஒரு தைரியத்தை வளர்த்துக்கணும். ரைட்டாப்பா? இப்ப LCM HCF தாண்டி 1 செகண்ட் இருங்க. 400 கணக்கு மொத்தம். இந்த மாதிரி கணக்கு இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா HCF தான். இப்ப எப்படின்னா கைட்டு அதிகபட்சம், இந்த அதிகபட்சம் வருதா, இது HCF கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அதிகபட்சம் வந்தா HCF கண்டுபிடிக்கணும், மிகப்பெரியன் வந்தா HCF கண்டுபிடிக்கணும், மிகச்சிறியன் வந்தா LCM கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கோட இந்த வார்த்தையை வச்சு இந்த கணக்கு எது கேட்டாலும் செய்யலாம். அட போங்கப்பா அப்படின்னு. எது இப்ப மிகப்பெரிய போடு HCF. இது என்னது? பெற வேண்டிய முடியும் நீளமுள்ள துண்டுகளாக வெட்டினால் எத்தனை துண்டுகளாக நாம் பெற முடியும். இது வந்து HCF தான். ஒரு சமம், இதையும் ஒன்று சொல்லுவாங்க, பெரிய சமம் இப்படின்னு வந்துச்சுன்னா HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? பெரிய சமம்னு வந்தா HCF கண்டுபிடிக்கும். மிகப்பெரிய அப்போடு HCF கண்டுபிடி, அதிகபட்ச HCF கண்டுபிடி, அதிகபட்ச HCF கண்டுபிடி. நம்பரை ஃபுல்லா எடுத்து போட்டு பெருக்கி அடிச்சு போடியா, என்னையா பெரிய கணக்கு அப்படி. அதான் இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம மாட்டிக்கிடுவோம். வர என்னன்னு தெரியல, நம்ம கணக்கு போட்டா கூட செஞ்சிருவோம். இந்த மாதிரி கேட்கும் போது டக்குன்னு என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியாம போயிடுச்சுன்னா வம்பு. அப்ப இரு எண்களின் மீப்போவா மதிப்பு 1 எனில், HCFோட மதிப்பு 1 எனில் அவ்விரு எண்களை அழைக்கும் முறை, அவங்க அழைக்கும் முறை என்ன சொல்றாங்க, சார்பகா எண்கள்னு சொல்றாங்க. இரு எண்களின் மீப்போவா மதிப்பு 1 தான், ஒன்னாலதான் இது வருதுன்னா அது சார்பகா எண்ணுங்கிறாங்க. இந்த கொஸ்டினை பார்த்துட்டு போனா இந்த எக்ஸாம்ல 1 செகண்ட் அடிச்சிடலாம். கான்செப்ட் தான், கான்செப்ட் பாருங்க. இது எப்படி ஸ்டேட்மெண்ட் பாருங்க, குரூப் 4 2017 கேட்டிருக்காங்க. இது வந்து அப்படியே ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கு, அது அப்படியே ஸ்டேட்மெண்டா கொடுத்து விட்டு கேட்டிருந்தாங்க. அப்ப இதை தெரிஞ்சிருந்தா இதெல்லாம், அதான் ரூலும் தெரியணும் கணக்கும் தெரியணும். கணக்கு மட்டும் தெரிஞ்சுட்டு போகக்கூடாது, ரூல்ஸ் தெரியுது ரொம்ப நல்லது. ரைட்? அப்ப பெரியன் வந்தா முடிஞ்சா ரைட். வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான்ப்பா. இந்த மாதிரி கணக்கெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு பெரிய ஸ்டெப் செய்ய வேண்டியது இல்லை.
கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எண் என்னன்னு கேக்குறாங்க. இது இருங்க, நான் இன்னொரு கணக்கு வச்சு சொல்றேன். நான் இன்னொரு கணக்கு வச்சு நான் 10 கணக்கு கொடுப்பேன்ல, அப்போ உங்கள்கிட்ட சொல்றேன். நீ இவ்வளவு பெரிய ஸ்டெப்ஸ் கூட இது நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரூலுங்கிறதுக்காக இதை செஞ்சிருப்போம். பட் அந்த நம்பரை பார்த்தோன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதை செய்யறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கும். அந்த ட்ரிக்கை வச்சு நீங்க செஞ்சு பழகுனீங்கன்னா அது மிகப்பெரிய எண்ணா இருக்கட்டும், மிகச்சிறிய எண்ணா இருக்கட்டும், எது கேட்டாலும் இப்ப இந்த கணக்கு இருக்குன்னு வச்சுக்காங்க. மீதி 1 வகுப்படு 12ஆல் வகுப்படும்போது மீதி 1 என வரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இந்த நம்பர்னா மீதி 1ன்னா அதை கழிச்சு இந்த நம்பரால் அடிப்படுதா, இந்த நம்பரால் அடிப்படுதா, இந்த நம்பரால் அடிப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவ்வளவுதான். ரைட்டா? அப்ப கழிக்கணுமா கூட்டணுமா, அந்த கழிக்கணுமா கூட்டணுமா அப்படின்னு ஒரு சின்ன ட்ரிக்கு தெரிஞ்சா போதும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறிய எண் 505. அப்ப என்ன பண்றாங்கன்னா 504 இந்த எல்லா நம்பர்லயும் மைனஸ் மைனஸ், இப்போ 1 தானே, மைனஸ் -1 -1 எல்லாத்தையும் கழிச்சிடறோம். கழிச்சிட்டு இந்த நம்பரால இது அடிபடுமா, இந்த ஒரு நம்பர் எடுத்து செக் பண்ணா 2 ஆப்ஷன் கிடைச்சிடும். ஒரு நம்பர் எடுத்தா அந்த 2ல ஒரு ஆப்ஷன் கிடைச்சிடும். செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் அந்த எல்சிஎம் கட்சிக்கான ஒரு விஷயமே. புரியுதா உங்களுக்கு? வேற என்ன இருக்கு? ஸோ ஓகே, இது ஃபர்ஸ்டேங்கிறதுனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து கணக்குங்கிறது இவ்வளவுதான், இதுல ஒன்றும் பெருசா இல்லை அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்றதுக்கு தான். இதெல்லாம் ஒரு மெத்தட் தான். இப்ப நான் காமிச்சுட்டு இருக்கிற ஃபுல்லா ஒரே மெத்தட் தான். இந்த மிகப்பெரிய எண், மிகச்சிறிய எண், 4 இலக்க பெரிய எண், இதெல்லாம் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த நம்பரால இது எது அடிபடுதுன்னு பார்த்தோன்னே நம்ம அடிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். 88 போட்டு அடிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இந்த நம்பர் அடிபடுதுன்னா அது ஆன்சரு, அடிபடலாம் இல்லை. இவ்வளவு பெரிய ஸ்டெப்பு கூட வரணும்னு ஒண்ணும் இல்லை. இது வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக மட்டும்தான். அடிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த மாதிரி இருக்கு மிகப்பெரிய 4 இலக்கன்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்க. இந்த 9ஆம் நம்பர் அடிபடுதான்னு அந்த ரூல் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8ஆல் அடிபடுதா அப்படின்னு இந்த நம்பரை செக் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு 2 நம்பர் அடிபடும். அடுத்து என்னன்னா 12 இருக்கு. அப்போ 12ஓ 15ஓ அதால அடிபடுதான்னு பார்க்கணும். அடிபடுதுன்னா ரைட்டு, அப்ப இதாத்தாண்டா ஓரளவுக்கு அதை கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ அதுதான். ரொம்ப நேரம் எடுக்குமா சார்னா, ஒரு கொஸ்டின் வேணும், 1 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போறது. இது வந்து இலக்க எண்கள் முறைகள் மொத்தம் 5 டைப் சொன்னேன்ல. இது பெருக்கு தொகை. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தனும் பார்த்தேன் பாத்தீங்களா, அவங்களே இதுதான் வேல்யூ கொடுத்துருவாங்க. HCF இதுதான், எல்சிஎம் இதுதான், ஒரு எண் மற்றொரு எண் என்ன, பொண்டாட்டி இதுதான், புருஷன் இதுதான், ஒரு பிள்ளை இருக்கு, இன்னொரு பிள்ளை எங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன ஒண்ணு, இந்த இருக்கு பொண்டாட்டி இருக்காப்புல, புருஷன் என்னைக்குமே மல்லு கட்டிட்டே இருப்பாங்க. பொண்டாட்டி 3, புருஷன் 72, மேல வேல்யூ போடு. ஒரு எண் இருக்கா, ஒரு புள்ள கீழே இருக்கான், இன்னொரு புள்ள எங்கடா, அதை 2 சரி பண்ணா ஒரு புள்ள இன்னொரு புள்ள கிடைச்சிடணும். இதுதான் அந்த கான்செப்ட். புருஷன் இங்க இருக்காரு, பொண்டாட்டி இருக்காரு, ஒரு நம்பர் ஒரு புள்ள இருக்கு, இன்னொரு புள்ள எங்கிறத இந்த கான்செப்ட். இந்த மெத்தடை நீங்க எக்ஸாம்ல பார்த்தோன்னா இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா இதெல்லாம் அப்படியும் அச்சஸ்ல இது பெருக்கு தொகை கான்செப்ட். இது ஃபுல்லா என்ன தொகை, பெருக்கு தொகை கான்செப்ட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஸ்க்ரோல் பண்ணி போறேன் இல்ல, இப்ப இந்த மாதிரி பெருசா வர்றது ஏன் சார் சொல்ல மாட்டீங்க, இருப்பா ஏன் அவசரப்படுறீங்க, அது அந்த மெத்தடை நல்லா உட்காந்து நான் பார்த்துட்டு இந்த மெத்தடெல்லாம் செய்யணும்னா இது பார்த்தோன்னு ஓரளவுக்கு சொல்லிடலாம், இருந்தாலும் தவறான முறையில் நம்ம சொல்லிடக்கூடாதுல்ல. அதனாலதான் இந்த மெத்தட் நான் சொல்லலை. ரைட்டா? இடையில நான் எங்கெங்க ஸ்கிப் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தான் அந்த 100 கணக்கு. அந்த 100 கணக்கை முறைப்படி கணித ஆசிரியர்கிட்ட நீங்க நல்லா கத்துக்கணும். நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப HCF LCMனு ஒரு தைரியம் வந்துருச்சா, எனக்கு இந்த வீடியோ பதிவுல அவ்வளவுதான் ஒரு திருப்தி இருக்கும். எங்க பிள்ளைய வந்து கண்டிப்பா HCF LCMல 1 கூட தப்பு பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி 11 சாப்டர்லையும் ஒரு தப்பு கூட பண்ணக்கூடாது. மேக்ஸ்ல ஒரு 25க்கு 25 போடணும்னா இப்ப இருந்து சிறு உழைச்சா லாஸ்ட் மினிட்ல மேக்ஸ் ரிவிஷன் பண்ணாமே போலாம். ரைட்டா? உங்களுக்கு லாஸ்ட் லைட்டா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்விஸ்டட் கணக்கு வரும். இந்த ஒரு 400 கணக்குல ஒரு சொன்னேன்ல, ஒரு 100 கணக்கு தான் அப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அது உட்காந்து கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தாலே ஐயோ கன்றாவி வந்துட்டா விட்டுறலாம்னே தோணும். ஆனா இதுக்கும் கூட ஒரு ட்ரிக் இருக்கும். இதுல கண்டிப்பா நீங்க இவ்வளவு தூரமா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி வராது. இதை ஒர்க் அவுட் பண்ணாமையே ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன ட்ரிக் இல்லாம இருக்கவே இருக்காது. அதை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னொரு விஷயம் என்னன்னா, இது குரூப் 1 கொஸ்டினா, இது உத்து பார்த்துட்டு இருந்தா இந்த கணக்கு கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இருந்திருக்கும். ஸ்கூல் புக்ல ஒரு 4 கணக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனா அது அப்படியே வந்தா ஐயா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதே கணக்கு இந்த கணக்கு வந்திருக்கான்னு அப்படியே அடிச்சுட்டு போயிடலாம். ஆனா பார்க்காம போயிடக்கூடாதுங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். ரைட்? ஓகே, இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்ப பாருங்க, அந்த புருஷன் பொண்டாட்டி கணக்கு, அப்புறம் அடுக்குன்னு வந்தா என்ன கணக்கு, இவ்வளவுதான் எல்சிஎம் HCF. பெரியன்னு வரும்போது HCF கண்டுபிடிக்கிறோம், சிறியன்னு வரும்போது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். வாழ்வியல் அதே இந்த கணக்கை ஏன் சார் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க,
நீங்க தண்ணி தொட்டி கணக்கு இருக்குல்ல, தண்ணி வந்து வெளியே போறது உள்ள வர்றது, ஸோ அப்படிலாம் அங்க பார்க்கும்போது அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லாம் ரொம்ப உதவியா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்ப மக்கள் தொகை கண்டுபிடிக்கும், இப்ப கூட்டு வட்டி கணக்கை பாக்குறீங்கன்னா அதனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு தெரியுமா? மக்கள் தொகை பத்தி கேட்கறாங்க, இந்த நிறைய விஷயங்கள் கேட்கும்போது அந்த கூட்டு வட்டியோட ஃபார்முலா தான் அங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இந்த எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு கொஞ்சம் வந்து நிறைய இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து ஒண்ணுக்கு ஒண்ணு இங்க லிங்கா தான் இருக்கு, எல்லாமே லிங்க்டு தான். அப்ப அதனால நீங்க நல்லா கத்துக்கிறணும்னு ஆசை இருந்தா போதுங்க, அடைஞ்சிடலாங்க. மற்றபடி பெரிய ஐயோ நான் எப்படி நான் யோசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நான் களத்துல இறங்கினா ஜெயிச்சிருவேங்க, அவ்வளவுதாங்க ஒரு விஷயம். புரியுது? இப்ப நான் இவ்வளவு கணக்கையும் கான்பிடண்டா நான் எந்த ஒரு வித்தவுட் ப்ரிப்பரேஷன் தான் நான் முதல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மைண்ட் செட் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 கணக்கு இன்னைக்கு நடத்தணும் அப்படின்னு தான் வந்தேன். இந்த 10ல கண்டிப்பா நான் ஒரு 10 நான் சொல்லியிருக்க மாட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை மைண்ட் செட் பண்ணுவோம், இந்த ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவோம். நாளைக்கு ஒரு 10 விஷயத்த அழகா மைண்ட் செட் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணுவோம். கண்டிப்பா அது ஒரு கணக்கு வந்துடாது அப்படின்னு நம்பிக்கையில தான் நம்ம தொடங்குறோம். அப்ப ஏன்னா ஆசை இருந்தா போதும், அது எதா இருந்தாலும் பார்த்தலாம். ரைட்டாப்பா? கணக்கு செய்யணும், நம்மளும் இந்த அடிக்கணுங்கிற ஆசையை நீங்க வளர்த்துக்காங்க, கவலையப்படாதீங்க. ஏன்னா தமிழ்ல வெல்லனவனா இருக்கீங்க, ஹிஸ்டரியில வெல்லனவனா இருக்கீங்க, ஏன் மேக்ஸ்ல உங்களால வெல்லனவனா இருக்க முடியாம போயிடும்? சயின்ஸ்ல நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, மேக்ஸுங்கிறத இனிமேல் யாருமே பயப்படல. ரைட்டா? ஆனா அது உண்மையா ரியாலிட்டியை பார்க்கும்போது ஒரு சில பேர் உண்மையாவே கணக்குகளை பார்க்காம கணக்குன்னா பயம்னு நிறைய பேர் இருக்காங்க. கண்ணில் பாருங்க, நொறுக்கி தள்ளுங்க, அவ்வளவுதான். நான் இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, கணக்கு ஈஸி தான். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். நாளைக்கு நைட்டு இதே மாதிரி ஒரு 10 மணிக்கு பார்ப்போம், அரை மணி நேரம் பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், நாளைக்கெல்லாம் அப்படிலாம் இருக்காது. அதிகபட்சம் 20 நிமிஷம் தான் வருவேன், டக்குன்னு காமிச்சிருவேன். பேனாவில் எடுத்து நடத்தாமையே கணக்கு நடத்துற ஒரே ஆக்சுவலா பேனாலாம் எடுத்து வச்சுட்டேன், கடைசி வரைக்கும் ஒண்ணு கூட செஞ்சிருக்க மாட்டேன். செய்யாத ஒரே வாத்தியார் நான் தான். ஏன்னா நான் கணக்கை நல்லா காமிக்கணுங்கிறதா என்னோட ஃபர்ஸ்ட் நோக்கமே. ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.